ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ அடிப்படை ஜோதிட ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் நிறையா பேர்த்துக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அந்த பேசிக் அஸ்ட்ராலஜியில் என்ன சிலபஸ் இருக்கும், அடிப்படை ஜோதிடத்தில் 1000 மாடி கட்டடம் கட்டுவதற்கு கூட அடிப்படை ரொம்ப முக்கியம். துபாயில் புர்ஜ் கலிஃபா அப்படின்ற ஒரு உயரமான, உலகத்தில் உயரமான கட்டடம் ஒன்று உண்டு. நான் துபாய்க்கு போயிருக்கேன். அந்த புர்ஜ் கலிஃபாவுக்கு மேலே உயரத்தில் ஏறியிருக்கேன். 144 மாடி என்று நினைக்கிறேன். அது இந்திய ரூபாய்க்கு 3000 ரூபாய் கட்டணம். நான் கட்டி மேலே போய் பார்த்தேன், தலை சுற்றிருச்சு. அங்கே இருந்து சிந்தித்தது என்ன அப்படின்னா, செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற நாட்டு இன்ஜினியர் தான் அதை கட்டியிருக்கார். அதாவது 144 மாடி கட்டடங்கள் கட்டுவதற்கு கூட அடிப்படை பேஸ் மட்டம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் வானத்தை தொடும் அளவுக்கு கூட நம்ம பில்டிங்கை கட்டலாம். அது மாதிரி தான் ஜோதிடம் என்பதும் எந்த ஒரு கல்விக்கும் சரி. வாய்ப்பாடு தெரியாமல் அவர் கணித பாடத்தில் வெற்றியடைய முடியாது. ஏபிசிடி தெரியாமல் ஆங்கில பாடத்தில் புலமை பெற முடியாது. ஆனா அவனா காக்கா சாச்சா தெரியாமல் தமிழிலே புலமை பெற முடியாது. அதை போலத்தான் ஜோதிட கல்வியில் அடிப்படை ஜோதிட ஆன்லைன் வகுப்பில் நாங்கள் என்ன பாடம் நடத்தப் போகிறோம் என்பதை பற்றியான முழுமையான வீடியோ இது. பாருங்கள், எடுத்த உடனே நம்ம ஜோதிடத்தின் தோற்றம், அது எப்போ தோன்றுச்சு, ஜோதிடம் எங்கே தோன்றியது, அதை பற்றியான விளக்கம். அதுக்கடுத்து பாடம் 1, ராசி மண்டலம்னா என்ன, அந்த ராசி மண்டலத்தில் என்னென்னலாம் இருக்குது, பியூர்லி சயின்ஸ், முழுமையான அறிவியல் பாடம். அப்போ ராசி மண்டலத்தில் பற்றியான அதிகமான செய்திகள். சரராசினா என்ன, சிரராசினா என்ன, உபயராசினா என்ன, இதெல்லாம் சப்டைட்டில்ஸ். அடுத்து ஆண் ராசி என்ன, பெண் ராசினா என்ன, அதுக்கடுத்து பஞ்சபூத ராசிகள்னா என்ன, ராசிகள் கூறும் உடல் அங்கங்கள், அதை பற்றியான விளக்கங்கள். இதுதான் முதல் பாடத்தில் நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ். அடுத்து 2வது பாடம் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் உங்களுக்கு தெரியும், 9 நவக்கிரகங்கள் உண்டு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள். அதுக்கடுத்து அதோடைய சப்டைட்டில்ஸ், உட்தலைப்பு, ராகு கேது தன்மைகள். அதுக்கடுத்து இயற்கை சுவர், பாவர், அதை பற்றியான விளக்கங்கள். 4வது கிரகங்கள் கூறும் உடல் அங்கம். அதுக்கடுத்து ஆட்சி, உச்சம், நீச்சம், வீடுகள் எது எது. இது பாடம் 2வது பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ். பாடம் 3 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் இருப்பதாக உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே 27 நட்சத்திரங்கள் இல்லை, 28 நட்சத்திரங்கள் உண்டு. அதை பற்றியான விளக்கங்களையும், நட்சத்திர அதிபர்கள் யார் மற்றும் திசா வருடங்கள், மேல் கீழ் சமநோக்கு நட்சத்திரங்கள்னால் என்ன, ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் பாதசாரம் என்ன இருக்குது, அதுக்கடுத்து ஜென்ம நட்சத்திரம் பொது பலன்கள், நட்சத்திரங்களின் தன்மைகள் என்ன, இதை பற்றி முழுமையான விஷயங்களை பாடம் 3இல் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து பாடம் 4 பஞ்சாங்கம்னா என்ன, அதாவது கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம், இந்த 5ம் தான் பஞ்சாங்கம். இதை பற்றியான முழுமையான விவரத்தையும் 4வது பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். அடுத்து பாடம் 5 பஞ்சாங்க விளக்கம். அதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 இருக்குது. இந்த பஞ்சாங்க விளக்கத்தில் வர்த்தமான வருடங்கள், தமிழ் வருடங்கள் மற்றும் நவநாயகர் பலன், கிரக சஞ்சார பலன், கிரக உதயம், அஸ்தமனம், ஆதாய விரயம், நட்சத்திர கந்தாயம் அப்படின்னு சொல்லி 15 தலைப்பு இருக்குது. இன்னும் இருக்குது. அதை எழுத நேரமும் இல்லை, அது எழுத பக்கமும் இல்லை. அதனால் 15 தலைப்புகள் அப்படின்னு போட்டிருக்கேன்.
பாடம் 6 பஞ்சாங்க விளக்கம் 2. இதில் உட்பிரிவு 15 பிரிவுகள் இருக்குது. உங்களுக்கு பார்க்கத்தான் அப்படி ஒரே வரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பாடத்தில் 6வது பாடத்தில் உட்பிரிவு 15 பிரிவு இருக்குது. அதுக்கடுத்து பாடம் 7 ஜாதக கணிதம். லக்கணத்தை எப்படி கண்டறிவது, சந்திரன் நிலை எப்படி கண்டறிவது, திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகத்தை கணிக்க தேவையானவை எவை, ஜோதிட பலன் கூறுதல், ஜாதக பலனுரைக்க அடிப்படை தேவைகள் மற்றும் அம்சங்கள், லக்கணம் ராசி வேறுபாடு, ஜாதகஸ்தான விவரங்கள், பாவக காரகத்துவம் ஒவ்வொரு இடத்துக்கும் 12 விஷயங்கள் இருக்குது. 12 பாவகங்கள், அதை பற்றியான விளக்கங்கள், கிரகக்காரத்துவங்கள். பாவகக்காரத்துவங்கள் என்பது வேறு, கிரகக்காரத்துவங்கள் வேறு. அதுக்கடுத்து லக்கண ரீதியான சுபர் யார், பாவர் யார், அறியும் விதம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து ஜோதிட சொல் விளக்கம். அதுக்கடுத்து 8வது பாடம் ஜோதிட யோகங்கள். அந்த யோகத்தில் சுபயோகங்கள், அசுப யோகங்கள், எதெல்லாம் சுபயோகங்கள், அசுப யோகங்கள், அதை பற்றியான விளக்கங்கள் இந்த 8வது பாடத்தில் வரும். அதுக்கடுத்து பாடம் 9 12 இலக்கண பொது பலன்கள். மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பொது பலன்கள்லாம் என்னென்ன இருக்குது, இதை பற்றியான விளக்கங்களை முழுவதும் படிப்பதற்கு நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9:30 வரை, அதாவது 1.5 மணி நேரம் நடத்துகிறோம். அரை மணி நேரம் டிஸ்கஷன் அல்லது உங்களுடைய டவுட்டுகளை கிளியர் பண்ணுவது. அப்படி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்துடும். வாரத்துக்கு 4 மணி நேரம் சனி ஞாயிறு. நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். இதுக்கு வேண்டிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேண்டிய நோட்ஸும் அப்போக்கப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பாடத்தில் படிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம போடுவோம். விருப்பமானவங்க ஜோதிடத்தை முறையாக கற்றுக்கங்க. நிறையா பேர் பல வீடியோவை பார்த்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. நல்ல ஜாதகத்தை கெட்ட ஜாதகம் நினைக்கிறாங்க, கெட்ட ஜாதகத்தை நல்ல ஜாதகம் நினச்சிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் அடிப்படை கல்வி ஜோதிடத்தில் அவசியம் தேவை. ஆகவே நீங்கள் முறையாக கற்றுக்கிற விருப்பமானவங்க என்னுடைய தொலைபேசி என்ன உங்களுக்கு கீழே எழுதியிருக்கேன், 98 651 30 130 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் சேர்ந்து பயனடையுங்கள். மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 100 பழைய காலத்து நூல்களை எல்லாம் நான் PDF வடிவாக வைத்திருக்கிறேன். தேவையானவர்கள் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த அந்த ஜோதிட ஞானத்தை நீங்கள் புத்தக வடிவில் படித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.